ஒரு சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஒரு அதிக நேரம் நான் எடுத்துக்க போகிறதுக்கு இல்லை. கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தருன்ற ஒரு டாப்பிக்கை எடுத்துருக்குறோம். இது குறித்து அதிகமாக பேசப்படுவதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று இல்லை பேசப்பட்டாலும் தீர்வு தரப்படுவதில்லை. பொதுவாகவே யூத்தில் வர பிரச்சனை என்ன இருக்குது, நீ இப்போ என்ன பண்ணாத, இந்த பசங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றத உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. லவ் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு சொன்னாலும் இதிலேருந்து மாற்றிக்கொள்ள வழியை சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வேறு என்ன ஆணி வேரோட பிடுங்கி எறிவது எப்படின்றத ஒரு ஷார்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போது எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நீங்களே கண்ணை மூட வேண்டாம், நீங்களே கற்பனை பாருங்க. ஒரு வாரமாக என்னென்ன எண்ணங்கள் நம்ம மைண்டில் வந்துச்சு, அந்த எண்ணங்கள்லாம் என்ன பண்ணலாம், இது மாதிரி ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்காங்க, இதில் போட்டு இப்படி எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி காட்டினா எப்படி இருக்கும், செஞ்சால் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சங்கடமாக இருக்கும்ல? அப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் நமக்கு வருது இல்லை? பார்க்கக்கூடாத பார்த்துருக்குறோம்ல? நம்ம என்ன சிந்தையில் இது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம்ல. சரி, ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது என்னன்றதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தவறுனாலும் என்ன இருக்குது, அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசு நம்ம இடத்துல இருந்தால் மாதிரி யோசிச்சிருப்பாரா? அப்படி பார்த்துருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டார்ல. நம்ம இயேசுவை போல தான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம உள் வாங்கி கொண்டாலும் அதுக்கு வேத வசனத்திலேருந்து அது தீர்வாண்டவர் எப்படி வச்சிருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். தப்புன்னு ஒத்துக்கொள்கிறோம், சரி, அதை மேற்கொண்டு வர்ற வழியும் ஆண்டவர் நமக்கு பைபிளில் வச்சிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படி உண்மைதானா? நம்ம என்னெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் அப்படி பார்க்குறாரா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எது பொல்லாது என்று கண்டாரு? இருதயத்தின் நினைவு. இருதயத்தின் நினைவு எது பொல்லாதென்று ஆண்டவர் பார்த்தாரு? இருதயத்தின் நினைவு. அதுவும் எப்போ பாருங்க, ரொம்ப ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இந்த நிலைமை. மனிதனை படைத்து ஒரு சில காலங்களிலே இந்த நிலைமை. அவன் என்ன இருக்கு, என்ன இருதயத்தில் பார்க்கறதுல என்ன இருக்குது? பொல்லாதென்று கண்ட ஆண்டவர் அதுக்கு சந்தோஷப்பட்டாரா, துக்கப்பட்டாரா? துக்கப்பட்டார். அதுக்கு விளைவு என்ன? அடுத்து 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா என்ன இருக்கு? அவர் வெள்ளத்தினால பூமியை அழிக்கிற அழிவுக்கு நேராக. அப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, எண்ணம் சரி இருந்து எண்ணம் தான் என்ன வரும் பின்னாடி? நம்ம விருப்பங்கள், வாஞ்சைகள் தான் எண்ணங்களாக வரும். எண்ணம் தான் என்ன பண்ண போகிறோம் கடைசியில்? சொல் வடிவாக வார்த்தைகளில் வரும். அந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ணும்? நம்முடைய கேரக்டராக மாறும். அதுதான் சொல்கிறோம்ல, கெட்ட பசங்களோட சேராதுன்னு. அவங்க பேசுகிற பேச்சுகளோட நம்மளும் பேசுனா என்ன ஆகும்? நம்ம கம்முன்னு இருந்தாலும் என்ன ஆகும்? அது நம்மளை பாதிக்கும். அதுக்கு தான் சொல்கிறது. அப்போது அந்த அப்படிப்பட்டதான இவருடைய நம்மளுடைய லைஃபே மாறக்கூடியது என்ன இருக்குது? துவக்கத்தில் எங்கே போகணும் நம்ம அப்படின்னா, இருதயத்திலேருந்து ஆரம்பிக்கணும். இருதயம் என்ன சொல்கிறது? இந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சரியா? அதுதான் முதல் நம்ம புரிஞ்சுக்க விட வேண்டியது. சரி, அப்படின்றதால் அடுத்த பிறகு அதில் ஒரு ரெண்டு உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். யாரை பற்றி பார்க்குறாங்க? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். யார் இருக்காங்க? நம்ம தாவீதை குறித்து பார்க்குறோம். தாவீது என்ன பண்ணார்? எப்படிப்பட்ட ராஜா? சரியான கிரேட் கிங் இல்லையா? அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முதல் வசனம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபை அவனோட கூட சேவரை அனுப்பிவிட்டு அவர் வீட்டில் இருக்கிறார். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுற காலத்தில் எங்கே போயிருக்கணும்? ராஜா எந்த இடத்துல இருக்கணும்? யுத்த கழகத்தில் இருந்திருக்கணும். ஆனால் தாவீது என்ன பண்ணார்? யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். எந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை நம்ம கவனமாக உள்நோக்கி செய்ய வேண்டும். அப்படி இவர் யுத்தத்துக்கு போகாமல் என்ன பண்ணுறாரு? வீட்டில் இருக்கிறார். வீட்டில் சாயங்காலத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு பெண் குளிக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு?
அதை அழைக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பாவம் செய்கிறார். நீங்கள் என்ன இதில் சுட்டி காட்ட விரும்புவது முக்கியமான என்னன்னாக்கா, இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே தாவீதுக்கு அந்த காலகட்டத்தில். யங் வயசில் மட்டும் கிடையாது, நீங்கள் சின்ன வயசில் நம்ம இதை சரியாக கட்டுப்படுத்தி ஆண்டவர் ஒப்பு கொட்டு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அதை நாம் ஜெயம் பெறவில்லை என்றால், நீங்கள் எவ்வளோ வயசானாலும் அது என்ன பண்ணுவோம், நம்மளை காத்துக்கிட்டே இருக்கும். பிசாசு எப்போ என்ன பண்ணுவான், 25 வருஷம் கூட காத்திருந்து என்ன பண்ணுவான், நம்மளை விழ தள்ளுவான். அவனுக்கு என்ன வேணும், நம்ம ஆத்மாவை கரப்படுத்தணும். அதுதாங்க அவன் குறியா இருக்கிறான். ஆனால் இயேசு என்ன பண்ணார் நமக்காக? எதுக்காக ரத்தம் சிந்தினாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்தி இயேசுவை போல நம்மளை அவரை போல மாற்றி அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழும்படி இயேசு நமக்காக செய்திருக்கிறார். நம்ம யார் டீம்ல சேர்ந்தவங்க? இயேசு டீம்ல சேர்ந்தவங்க. அப்ப என்ன எவ்வளவு கவனமா நம்ம இயேசுவை பின்பற்றணும்னு கவனிச்சுக்கோங்களேன். இயேசு எப்படி இருக்கு? இன்னொன்று வசனம் இருக்கு, என்ன இருக்கு? கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. அப்படி நம்ம ஒரு தப்பான எண்ணம், ஒரு இதான எண்ணம், பாவ எண்ணம் வரும்பொழுது நாம் என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, இயேசு என் இடத்துல இருந்திருந்தாருன்னா அந்த எண்ணத்தை யோசிப்பாரா? இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, நானும் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் இடம் கொடுத்த என்னன்னா, ஒரு சிறிய காலகட்டத்தில் அதில் நம்மளை வந்து ஒரு அடிமைப்படுத்த ஆரம்பிக்கும். சின்ன கெட்ட படங்களை பார்க்குறதோ, கெட்ட பேச்சுக்களை பேசுறதோ, தமாஷா ஆரம்பிப்பாங்க பிள்ளைங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த காலகட்டத்தில் எப்போ அடிமை ஆகிட்டாங்களோ, பிசாசானவன் பாட்டுக்கு வந்து குறிப்பாக வாலிப நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்க்ளூடிங் ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடியது. கரெக்டாக பிசாசு என்ன பண்ணுவான், எதிர்பாலினர் ஒருத்தரை அவன் ஆளை ஒருத்தர் கரெக்டாக உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். சில சமயத்தில் ஊழியத்தில் கூட இருக்கும், இல்லை கூட ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, காலேஜில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. என்ன இருக்கும், அவர் மேலும் ஒரு தவறான ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை வந்து இப்போ விடலாமான்னு கேட்டால், நீங்கள் இந்த ஸ்கூல் படிக்கிற நேரம், காலேஜ் படிக்கிற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாகவே எந்த வரியும் விடக்கூடாது. ஏன்னா இதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜுக்கு போயிருக்கோம், படித்து மேலே வர்றதுக்கு தான். அந்த நேரத்தில் இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்படி எண்ணம் கொடுத்தவங்க அவங்க அதிகமாக படித்து மேலே வராமல் அவங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், இன்னொருத்தருடைய தவறையும் உன்னோடைய இதையும் நம்ம கருத்தில் கொண்டு நாம் விழிப்போடு வாழ வேண்டும். அப்போ அப்படின்னாக்கா அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்த என்ன பண்ணோம், அப்படி தாவீது அப்படி அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிக இன்சிடென்ட் இருக்கும் இந்த விஷயத்தில். திருப்பி தவறிக்கொண்டே இருந்திருப்பார். ஆனால் என்ன ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, கரெக்டாக பிசாசானவன் அந்த ஒரு காலங்கட்டம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பாருங்க. எப்போ யுத்தத்துக்கு போகாது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்க்கக்கூடாத பார்த்தாரு, பாவத்தை செஞ்சார். அது மூலமாக என்ன தெரியுங்களாச்சு, அவர் பல ஜெனரேஷனுக்கே பாதிப்பு. ஆண்டவர் சொல்லிட்டார், பட்டயம் உன் குடும்ப உறுப்பினர் இருக்குது, தலைமுறை விட்டு நீங்காது. குடும்பமே பல பரம்பரையே பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பாவம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, பாவம் செஞ்ச என்ன இருக்குது, பரிகாரம். என்ன பலி கொடுப்பாங்க, எதாவது பலி கொடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் என்ன பலி கொடுக்கலாம், ஆடு, மாடு, அப்புறம் தம்பிங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன பறவை, புறா, குட், 3 தான் பலி கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம் பலி கொடுப்பாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் பலி கொடுக்க முடியுமா? கொலை செஞ்சுட்டா பலி கொடுக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது. நியாயம் தான். கொலை செய்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்றேன். அதே போல பாலியல் ரீதியான பாவம் செஞ்சவங்களுக்கும் என்ன இருக்குது பழைய ஏற்பாட்டில், எந்த ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ மாட்டி எடுத்துட்டு போயிட்டு இல்லை புறாவை கொடுத்தோ பலி கொடுக்க முடியாது. நியாயத்திற்கு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழ்ற நமக்கு என்ன இருக்கு, ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் என்ன பண்ணணும், விழிப்போடு எச்சரிப்போடு. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கிட்ட இயேசு என்ன சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே. ஆண்டவர் கொடுக்குற பாவ மன்னிப்புக்கு அது கூடவே வர ஒரு நிபந்தனை என்னது, இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அதனால இந்த காரியத்தில் அதிக விழிப்பாக இருக்கணும். சரியா? வெறும் எண்ணம் தானே நினைக்கக்கூடாது. எண்ணத்தில் நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் என்ன இருக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு படிக்கிற பாடம் என்ன பண்ண முடியும், ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியும். அநேக பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை, படிக்க போகாமல் மைண்ட் அங்கே போகுது இங்கே போகுது. உண்மைதான், டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு நாமத்தில் நம்ம சிந்தையை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு முக்கியமான காரியம். அப்போ தாவீது பார்த்தோம்னா
இது எண்ணத்துல தவறு விட்டதுனால தான் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி செயல் வடிவத்தில் போய் மாட்டிச்சு, அவர் குடும்பமே பாதிப்புக்குள்ளாகிடுச்சு. ஆனால் என்ன இருக்குது, சரி அடுத்து இன்னொருத்தரை நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்து வாங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வாங்க. யோசேப்பு என்ன பண்றாரு, அவரை பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாங்க, அவர் சகோதரர்களே விட்டுடுறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன போய் வித்துடுறாங்க. யார்கிட்ட விற்கிறாங்க, எகிப்துக்கு போற ஒரு வியாபாரிகள் கூட்டங்கிட்ட வித்துடுறாங்க. எகிப்து இவர் என்ன பண்றாரு, அப்ப யார் தப்பு, இவர் தப்பு இல்லை, பிடிச்சிட்டு போய் வித்துடுறாங்க. வித்து அங்க போய் என்ன பண்றாரு, ஒரு போதிபார்ன்ற ஒருத்தர்கிட்ட விற்கப்படுறாரு, அங்க அடிமையா விற்கிறார். இது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அடிமைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வீட்டில் இருக்கோம், இல்லைன்னா என்ன பண்றோம், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். அந்த வேலையில பிரச்சனைனா என்ன பண்ணலாம், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாம். அப்படிதானா, வேலை பிடிக்கல, ஸ்கூல்ல பிரச்சனை, ஸ்கூலை விட்டுட்டு வேற ஸ்கூல் போய் மாத்திக்கலாம், நல்லா சொல்லி தரல பிடிக்கலான்னு. ஆனா அடிமையின் போது அவனுக்கு வழியே கிடையாது, மாட்டிக்கிட்டாக்கா அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். அப்படி போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு என்ன பண்றாரு, சிக்கி கொள்றாரு. சிக்கி கொண்ட நேரத்தில் அடிமையாக எப்படி விற்கப்படுகிறார் இருக்கிற நேரத்தில் அங்க பாருங்க, எல்லா விதத்திலும் உண்மையா இருக்காருன்னு சொல்லி அவர் எஜமான் எல்லாத்துக்கும் அவரை தான் பொறுப்பா மேனேஜரா கொடுத்துருக்காரு. அங்க என்ன பண்றாங்க பாருங்க, அடுத்து 7ஆம் வசனம் பாருங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட கூட சைனி என்றாள். பாருங்க, சின்ன வயசு தான் கிடையாது, யோசேப்புக்கு சின்ன வயசு. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும், அவங்க கல்யாணம் ஆனவங்க இல்லையா. அந்த அம்மா கூப்பிடுது, நீ வந்து தப்பு பாவம் பண்ணு. ஆனால் என்ன பண்றாரு, திரும்ப கூப்பிடு. 9ஆம் வசனம் பாருங்க, யோசேப்பின் பதில் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிறார். தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றார். முதல்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம கேக்குதான்னு பார்த்தா கிடையாது. திருப்பி 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செய்யன் என்றார். பிடிச்சிட்ட துணியை பிடிச்சிட்டு அவனும் தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். பிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஜெயிலில் போடுறாங்க. இதுல நாம கற்றுக்கொள்ற பாடத்தை ரொம்ப முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:22 யாரோ ஒருத்தர் வசனம், 2 தீமோத்தேயு 2:22. ஒருவர் தமிழ் இங்கிலீஷ் யார்கிட்ட இருக்கான், இங்கிலீஷ் யார்கிட்ட வச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் பைபிள் யாரோ ஒருத்தர் இருந்தா இங்கிலீஷ் படிங்களா. முதல்ல தமிழ்ல படிங்க, அடுத்து இங்கிலீஷ்ல படிங்க. படிங்க. 2:22. அவ்வளவுதான். பாலியத்திற்கு இச்சைக்கு என்ன பண்ணணுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல யார படிக்கிறீங்களா ப்ளீஸ். 2 தீமோத்தேயு 2:22. சரி, எடுக்கணும். இதுலயுமே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, சமுதாயம் நமக்கு ஒரு தீர்வை சொல்லும். கமான் இல்லையா. 2 தீமோத்தேயு 2:22. ஃப்ளீ யூத்ஃபுல்னஸ். அவ்வளவுதான். இதுதான் எதுக்கு சொல்ல வரேன், இதை படிக்க சொல்றேன்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுத்தையும் ஓடி விலை ஓடன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஃப்ளீனா என்ன தெரியுமா, இங்கிலீஷ்ல விலகி ஓடு. அதாவது கெட்டி போட்டுருந்தா கயிறை கூட என்ன பண்ணு அறுத்துன்னு ஓடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒப்பனையா சொல்லணும். அப்போ எதுலையுமே சமுதாயம் ஒரு தீர்வை சொல்லும், நீங்க என்ன இருக்கும், மருத்துவ உலகம் ஒரு தீர்வை சொல்லும். எல்லாத்தையும் ரைட்டு, நம்ம மரியாதை இல்லைன்னு இல்லை. ஆனா நம்ம பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் மெய்யான தீர்வு. அதை செய்யாத நம்ம என்ன பண்ணோம், விட்டுட்டோம்னா அது தீர்வாகாது. இப்போ இதுக்கு இந்த இச்சைக்கு என்ன ஆண்டவர் தீர்வு கொடுக்குறாரு, என்ன பண்ணணுமா சொல்லுங்க, யாராவது என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க தான். எப்படி ஓடணும், அறுத்துக்கணும் ஓடணும். என்ன செய்யக்கூடாது, எதிர்ப்பாளரோட இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது, ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணணும், அங்கிருந்து எழுந்து ஓடிடணும். இல்லை நான் எப்படி என்ன பண்றேன், நான் அதை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயிக்கிறேன் பாரு.
நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்க நான் பிறந்தவன், ஜெயிச்சிருவேன்னா அப்படி நம்ம நல்லதான் அந்த எண்ணம். ஆனா தீர்வு பைபிள்ல ஆண்டவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காரோ, என்ன வழிமுறை எழுதி கொடுத்துருக்காரோ அதன்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா பரலோக வல்லமை, தேவனுடைய வல்லமை முழுசும் நம்ம கூட வரும். இதுதான் காரியம். தேவனுடைய ஆலோசனையும் அவருடைய வார்த்தையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுபடி நம்ம செய்யும்போது நம்ம பின்னாடி என்ன பலம் வரும்? பரலோக பலம் முழுவதுமா நம்ம வரும். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இயேசுவின் பலம் நம்மளோட வரும், ஈஸியாக ஜெயிக்கலாம். கரெக்டா? அப்போ எப்போ ஜெயிக்கணும்? ஒரு மாதிரி இருக்கு, எதிர்ப்பாளரோட இருக்கிறோம், பார்க்குறோம், ஒரு மாதிரி இருக்கு. எப்போ போகணும்? எவ்வளோ நேரம் கழிச்சு போகணும்? அது வரும்போதே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட்லேயே என்ன வந்துடணும். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட்லேயே என்ன வந்துடணும். விட்டுட்டோம் என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய இதே இழக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம பார்த்தோம்ல தாவீது கிட்ட, அதே போல் அதை இழக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் நம்மள ரெயின்ஹார்ட் பாங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்னிஹின் மாதிரி சிறப்பான ஒரு தேவ மனுஷன் அவர். ரெயின்ஹார்ட் பாங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்தையே தலை கீழாய் மாற்றி போட்டவர். ஒரே ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் 1,10,000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரே கூட்டத்தில். யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா. நம்மளும் அது மாதிரி ஆண்டவர் பயன்படுத்தணும்னு ஆசையா இருக்குல்ல. ஆனால் அவர் நடந்து வந்த பாதை, அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில் படித்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் இருக்கு. நீ இந்த காலத்தில் என்ன இருக்கு இன்னும் சொல்லக்கூடாது, கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலான்ற மாதிரிலாம் வருது சொல்லக்கூடாது. ஆனால் இருக்கு. அது வந்து எவ்வளோ பாவமானது இன்னைக்கு அப்படியும் இருக்கு. இந்த எதுக்கு இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்கிறேன்னா கவனிங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்படியே ஒரு ப்ரொபோசல் வருது அவருக்கு. அவர் பழக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த பாருங்கன்னா அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பேசி வச்ச பிறகு நம்மள பூ முடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பழகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவருக்கு 11 ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இவர் ஜெர்மனி தேசத்தில் இருக்காரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட தேசம் ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக போகணும்ட்டு பழக ஆரம்பிச்சோம். பேச்சு கொடுத்த ஆரம்பிச்சோன்னா இவருக்கு இவர் நடக்கிறதெல்லாம் 25-26 வயசு கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில். படிக்கிற காலம் கிடையாது. அப்போது இவருக்கு திடீர்னு வருது, இப்போ நமக்கு கல்யாணம் பண்ணுற துணைவியார் எங்கே வரணும்? அப்போ அவங்களும் மிஷினரியாக வரணும்ல, அதே தரிசனத்துக்கு அவங்க ஒத்து வருவாங்களா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். பேச்சுக்கிட்டே கொடுத்துட்டு, சரி உன்னை ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு மிஷினரி அனுப்புனா போவியான்னு கேட்டாராம். ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லிச்சாங்களா அந்த அம்மா? நெவர் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் நெவர்னாக்கா? எந்த காலத்தில் நடக்காது. உங்களுக்கு சொல்லட்டுமா? அதில் சீக்கிரட்டா இந்த 1,10,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த சந்தோஷமான காரியத்தை பார்க்குறோம். அது போல் நம்மளும் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். நல்லது. அதுக்கு சாவி இதுதான். அதுதான் கடைசி வார்த்தை அந்த பொண்ணோட பேசினது. அவர் நம்ம அதுக்கப்புறம் அதோட எந்த பேச்சும் கிடையாது. நீ அதுக்கு முன்னாடி அவர் படிச்சிங்கனாக்கா எப்படி ஒரு 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 பெண்ணு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் ஆசை? அந்த பொண்ணை பார்க்கும்போது பேசணுன்னு இருக்கும், அவன் நினைவாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே எழுதுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு நாள் சந்திக்கிற போது என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அவரை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டவர் பயன்படுத்த காரியம் அதுதான். அதே போல் ஆனால் தாவீது என்ன பண்ணார், அந்த விஷயத்தில் தவறு பண்ணுறாரு. இன்னைக்கு நம்ம கண் முன்னாளுங்க 2 இதுவும் வச்சிருக்கார் ஆண்டவர். தவறுனவர்களையும் வச்சிருக்கார், ஜெயிச்சவங்களையும் வச்சிருக்கார். இன்று ஊழிய பாதையில் கூட சொல்லலாம். இந்த வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்தல தவறி போனவர்களை நிறையவும் சொல்ல முடியும். இதே போல் வெற்றியாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான். சரி, அப்படின்னா என்னென்ன தான் பண்ணணும்? நான் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னா, எனக்கு தெரிஞ்சு நானும் ஓரளவு சஃபிஷியண்டாக இருந்தேன். எங்களை வயசு நாங்கள் அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதோ காலேஜில் படிக்கும்போதோ இது நம்ம வேலைன்னு நீங்கள் நம்ம வேலையே அதே கிடையாது. படிக்கிறதோ அந்த நேரத்தில் எதுக்கு அமைச்சிருக்காங்க? படிக்க தான் அமைச்சிருக்கிறாங்க. படித்து அடுத்து எப்படி மேலே வரலாம், அடுத்து வேலை வாய்ப்போ இல்லை ஊழிய பாதையோ எப்படி வச்சுருக்காரோ அதில் முழு கவனம் செலுத்துங்க. ஒருவேளை பைபிள் காலேஜ் போனாலும் சரி, முழு கவனம் அதில் செலுத்துங்க. உங்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் மேலெடுத்து செய்யும் பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணுவார். அதற்கு ஒரு ஊழியர்களையோ பெரியவங்களையோ இல்லை உங்களுக்கு பெற்றோர் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்தவங்க இந்த அக்கறை இல்லாதையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு. ஆனால் நம்ம துக்கமானது காரியம் பார்க்கும்போது என்ன இருக்குது, பெற்றவங்களே துக்கப்படுத்தி விசிறிட்டு போகிற இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கட ஆண்டவருடைய ஆலோசனையும் கிடையாது, வழிமுறையும் கிடையாது, அந்த பாதையில் ஆசீர்வாதமும் கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்?
கண்டிப்பாக தேவ ஆலோசனைக்கு உட்பட்டு பெற்றோர் நீங்கள் உங்களுக்கு இருப்பீங்களா, திருச்சபை இருப்பீங்கன்னா இந்த பாஸ்டருடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம். இந்த காரியத்தில் இதை கருத்தில் கொண்டு மனதில் வைத்து உங்கள் வாழ்க்கையை அப்படியாக அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வசனத்தை, உங்கள் எண்ணத்தை எதனால் நிரப்பணும்? தேவனுடைய வார்த்தையினால நிறைத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக வராது. அப்படி என்ன இருக்குது, இயேசுக்கு எல்லா ரூமையும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்? கதவை பிசாசு வந்து கதவை தட்டும்போது யார் திறப்பா? இயேசு வந்து திறப்பார். சாத்தா என்ன பண்ண மாட்டான், உள்ள இன்னும் நமக்கு எதுவுமே இருக்காது. ஜெயமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.